வணக்கம். செல்வகுமாரின் டால்பின் புயல் குறித்த ஆய்வறிக்கை. இந்த புயல் குறித்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம், நீண்டகால வானிலை ஆய்வறிக்கையில பசிபிக் பெருங்கடலின் மத்திய பகுதியில அடுத்தடுத்து சூப்பர் புயல்கள் உருவாகி சீனாவை தாக்கும் என்று சொல்லியிருந்தோம். மிக மெல்ல நகரும் புயலாக மிக மெல்ல தீவிரமடைந்து மிக மெல்ல செயலிழந்து நின்று நீடித்து வாரக்கணக்கில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகிறது டால்பின் புயல். இது வரலாறு காணாத வெள்ளத்தை ஒரு வாரத்திற்கு கொடுக்க போகிறது சீனாவோட பகுதி. அடுத்த வாரம் திங்கட்கிழமை தான் சீனாவோட தலைநகர் பகுதியை தொடும். ஏற்கனவே ஜப்பான் பகுதிக்கு காற்றுடன் கூடிய மழைப்பொழிவை கொடுத்து தற்பொழுது காற்று பாதிப்பை குறைத்து கொண்டு அதீத வெள்ளப்பெருக்கை தொடக்கி இருக்கிறது. இது மெல்ல நகரும் நிகழ்வாக ஒரு வாரத்திற்கு மேல் சீனாவில் நகர்ந்து அடுத்த வாரம் அது தென்கொரியா வடகொரியா பகுதிக்குள் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் வகையில வடக்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு செயலிழந்த பிறகு புதிய நிகழ்வு அடுத்தடுத்து தென்சீன கடற்பகுதியை நோக்கியும் சீனாவின் தெற்கு பகுதியை நோக்கியும் வர தொடங்கும். இன்று 2026 ஆகஸ்ட் 9 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரப்படி இந்த டால்பின் புயல் சீனாவின் கரையை தொட்டு இன்று காலை மேலும் தீவிர வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த தொடங்கி மிக மெல்ல, அதாவது இன்றைக்கு தாக்க தொடங்கியதுன்னா ஒரு வாரத்திற்கு அதோட பாதிப்புகள் அனைத்து உலக ஊடகங்களிலும் இதே பேசுபொருளாக இருக்கும் அளவிற்கு இதோட பாதிப்பு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுதான் இந்த 2026 இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழை காலத்திலையும் இந்தியா உள்ளிட்ட அதன் அண்டைய நாடுகளாகிய தென்சீன கடற்பகுதியை சுற்றியுள்ள தென்கிழக்காசிய நாடுகள், தெற்காசிய நாடுகளுக்கெல்லாம் இருக்கிறது. குறிப்பாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, மியான்மர், அடுத்தது வடகிழக்கு பருவமழை காலத்துல சிங்கப்பூர், மலேசியா, அதே போல் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அதிக மழைப்பொழிவு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்துல கொடுக்க போகிறது. இந்தியாவிலை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்துல இறுதி கட்டத்துல தென் மாநிலங்களுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. கணிப்புக்கு மீறி, அதாவது ஒரு வாரம் தான் மழை பெய்யும் நினைப்போம், அது தொடரும்னு நாம் மாதங்களையும் நாள்களையும் வானிலை ஆய்வு நிறுவனம் இழுத்து கொண்டே போகும். ஆக மழை பொழியும் நாட்கள் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும், இடைவெளி நாட்கள் குறைவாக இருக்கும். உண்மையை சொல்ல போனால் இந்த 2026 வடகிழக்கு பருவமழை காலத்துல மிக பழமையான ஆண்டுகள்ல எப்படி இருந்திருக்கும், மழை இருந்து கொண்டே இருக்கும், பாசி படியும் அளவிற்கு, ஈரம் காயாத அளவிற்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். அதே போல இந்த ஆண்டு பாசி படரும் அளவிற்கு தொடர்ச்சியான மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டே இருக்கும். மிக மெல்ல நகரும் நிகழ்வாகவும் நீடித்து நின்று செயலிழக்காமல் ஊசி போல் ஆணித்தனமாக பயணிக்கக்கூடிய சிறு நிகழ்வுகளும் இந்த ஆண்டு இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இது வழக்கமாக தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு மட்டுமே வழக்கமாக அதிக மழைப்பொழிவை வடகிழக்கு பருவமழை தந்திருக்கிறது. இந்த ஆண்டு தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாம் நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி உள்ளிட்ட பகுதிகள் தொடங்கி வால்பாறை வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அதிக மழைப்பொழிவு தெரிகிறது. தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் தெரிகிறது, வடகடலோரத்துக்கும் இருக்கு. வடகடலோரத்தை விட டெல்டாவிற்கு கூடுதல். ஆரம்ப கட்டத்தில் வடகடலோரம் இருக்கும், படிப்படியாக டெல்டா தென்கடலோரத்திற்கு மழை அதிகமாகும். கிருஷ்ணகிரி, நீலகிரி வரைக்கும் மழை எட்டு பிடித்தாலும் கிருஷ்ணகிரி, நீலகிரிக்கு சராசரி மழையும் கிழக்கே வர வர சராசரிக்கு கூடுதலும், தென்கிழக்கே போக போக இலங்கை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலங்கை ஒட்டி, இலங்கை கடற்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பாக்ஜல சக்தி ஒட்டி இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடாவை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் அதிக மழைப்பொழிவை தரும். இதற்கு உதாரணம் தான் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கூடிய சீனாவை கடந்து கொண்டிருக்கூடிய மிக நல்ல நகரும் டால்பின் புயல். ஆனால் காற்று பாதிப்பு பெருசா இருக்காது. காற்று பாதிப்பை விட வெள்ள பாதிப்பு அதிகம் தரும் என்பதற்கு தான் இந்த உதாரணம். ஆக பொறுத்திருந்து பாருங்கள், சீனா எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை சந்திக்க போகிறது. சீனாவோட தலைநகர் பீஜிங் கூட இதில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சில அணைகள் கூட உடைப்பெடுக்கலாம் சீனாவில். சீனாவின் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதி கூட தாக்கு பிடிக்கும், வடிந்து விடும். உள்ளே போய் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் பொழுது சில அணைகள் கூட உடைப்பெடுக்கும் வகையில் சீனாவிற்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதனைத் தொடர்ந்து அடுத்த புயல் பார்த்தீங்கன்னா தாய்வானை தாக்க போகுது.
அது 16ஆம் தேதி 17ஆம் தேதி வாக்குல 22ஆம் தேதிக்குள்ள தாய்வானை தாக்கி மேலும் ஒரு புயல். அந்த நேரத்தில் தென்சின கடல் வழியாக ஒரு நிகழ்வு வடகிழக்கு மாநிலத்துக்கும் வரும். அதற்கு பிறகு மிக வேகமாக வலுப்பெற்ற ஒரு புயல் தாய்வானை தாக்கி தைவானில் இருந்து சீனாவை தாக்கி மீண்டும் சீனாவின் தெற்கு பகுதியில் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும். ஆக இந்த ஆண்டு சீனாவில வரலாறு காணாத மழைப்பொழிவை கொடுத்து சீனாவிற்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. இது கடந்த ஆண்டு ஹாங்காங் உள்ளிட்ட சீன பகுதிகளுக்கு கொடுத்தது. இப்பொழுது வடக்கே தொடங்கி இருக்கிறது சீனாவின் உள்பகுதியெல்லாம். அது படிப்படியாக சீனாவோட தெற்கு பகுதிக்கும் கொடுக்க தொடங்கும். ஆக இப்படி தென்சீன கடற்பகுதியில் இருந்து, அதாவது தென்சீன கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடாவிற்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய நாடுகள் வழியாக வங்கக்கடலுக்கு ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர்ல நிகழ்வுகள் வரும். வங்கக்கடலுக்கு நேரடியாக, அதாவது தாய்லாந்து வளைகுடா வழியாக தாய்லாந்து வழியாக நேரடியாக வங்கக்கடலுக்கு அக்டோபர் மாதம் 15 தேதியில நேரடியாக வலுவான நிகழ்வாக தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கு வடகிழக்கு பருவமழை போலவே தமிழ்நாட்டிற்கு தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்ட 15 நாள் கொடுக்கும். அதற்கு பிறகுதான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். தற்பொழுது காட்டப்பட்டிருக்கூடிய எல்னினோ வரைபடங்களுக்கும் நாம் அனுப்பியிருக்கூடிய இதுல பதிவேற்றம் செய்திருக்கூடிய கடல் வெப்ப வரைபடங்களுக்கும் கடுமையான ஒரு மாறுபாடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஆக ஆசியா பக்கம் வெப்பம் இருக்கிற காரணத்தினால்தான் ஆசியாவை நோக்கி புயல்கள் வருகிறது, குறிப்பாக சீனாவை நோக்கி புயல்கள் வருகிறது. இதை நாம நீண்ட கால அறிக்கையிலே சொல்லியிருந்தோம். கடுமையாக வறட்சி, கடுமையான ஒரு அச்சுறுத்தல், உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே எல்னினோ, சூப்பர் எல்னினோ என்ற அச்சுறுத்தல் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் யாரையும் மனதை புண்படுத்தவில்லை. நம்முடைய ஃபார்முலா படி உலக வானிலை ஆய்வு நிறுவனம் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த கடுமையான எச்சரிக்கைக்கு மத்தியில அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதிப்பை எதுவும் கொடுக்காது. மழைக்குத்தான் நாம் முன்னெச்சரிக்கை எடுக்கும் வகையில் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலத்திலையும் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் நாம அறுவடை உள்ளிட்ட நேரங்களில் பாதிக்கும் மழை பொழிவு இருக்க போகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே எல்னினோ, சூப்பர் எல்னினோ, காட்ஜில்லா எல்னினோ போன்றவற்றெல்லாம் மனதில் போட்டுக்கொண்டு அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளே, தயவு செய்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர்லாம் நல்ல மழை காத்திருக்கு. இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய இந்த வெப்பச்சலன இடிமழை பிடிவு ஒதுக்கி எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகஸ்ட் 16க்கு பிறகு மேலும் தீவிரமடையும், ஆகஸ்ட் 18க்கு மேல் மேலும் தீவிரமடையும், 20க்கு மேல் மேலும் தீவிரமடையும். பிறகு தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்து வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் பொழியும். செப்டம்பர் அக்டோபரில் அதிக மழை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து தங்களுடைய சந்தேகங்களை வானிலையோடு இணைந்திருந்து கேட்டுணர்ந்து தீர்த்து கொண்டு அச்சமில்லாமல் நிம்மதியாக தங்களுடைய விவசாய பணியை மேற்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் மழை நாம் நினைக்கும் பொழுது பொழியாது. அது பொழியும் பொழுது நாம் சேமித்து வைத்து தேவைக்கேற்ற பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பெய்யும் மழை ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்து விடும். ஆகவே ஒரே நாளில் கொட்டி தீர்ப்பதை நாம் மாதம் முழுவதும் பயன்படுத்தும் வகையில சேமித்து அதற்கேற்ப திட்டமிட்டு பயன்படுத்துவதற்கு நாம் எதிர்காலங்களில் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மீண்டும் தெரிவிக்கக்கூடிய நம்முடைய ஆய்வறிக்கையின் முடிவாகவும் தகவலாகவும் இருக்கிறது. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.